நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர். வெறுத்து போகும் வரை முயற்சி செய்யாதே, வெற்றி பெறும் வரை முயற்சி செய். தோல்வி என்பது இறுதியானது அல்ல, வெற்றி என்பது எளிதானது அல்ல. எதற்கும் விடாமுயற்சி என்பது அவசியம். உன் முயற்சி தொடர்ந்தால் வெற்றி என்பது நிச்சயம். பெரியதாக யோசி, சிறியதாக தொடங்கு. ஒரே நாளில் உயர்ந்துவிட முடியாது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரட்டும் முயற்சி. இந்த உலகம் நீ முயற்சி செய்யும்போது வீண் முயற்சி என்று சொல்லும். இதே நீ வெற்றி பெற்றுவிட்டால் இந்த உலகம் விடாமுயற்சி என்று சொல்லும். முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்தது முடியும் வரை. எந்த புதிய முயற்சியிலும் முதலில் வருவது பதட்டம், முடிவில் அடைவது பக்குவம். தடைகள் பல வந்தாலும் கலங்கி நின்று விடாமல் நம்மால் முடியும் என்று நம்பிக்கையுடன் முயற்சி செய். வெற்றி உனதாகும். விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் நம் வசமே. முயற்சி செய்து கொண்டே இரு. ஒரு நாள் தோல்வி தோற்று போகும் உன் முயற்சியிடம். எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கின்றனர். முயற்சி செய்ய தயங்காதே. முயலும்போது உன்னை முட்களும் முத்தமிடும். முயற்சி என்பது விதை போல, அதை விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் மரம், இல்லையேல் நிலத்திற்கு உரம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி எளிதாக பெறலாம். நாளையின் வெற்றி இன்றைய முயற்சியில் தொடங்குகிறது. இன்றைய முயற்சி நாளையின் வெற்றியில் முடிகிறது. வாழ்க்கை என்பது நீ எதிர்பார்த்தது போல் இல்லை, ஆனால் நீ நினைத்தபடி மாற்ற முடியும். நீ முயற்சித்தால் மட்டுமே. முயற்சி கடுமையாக இருந்தால் வெற்றி எளிதாக இருக்கும். முற்றுப்புள்ளியை கூட 3 முறை வைத்தால் தொடர்ச்சி ஆகிவிடும். முயற்சித்து கொண்டே இரு. முயற்சிகளை தொடங்கும் போது பயத்தை கொன்று விடுங்கள். இல்லையெனில் பயம் நம் முயற்சிகளை கொன்றுவிடும். ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலே தொடங்குகிறது. லட்சியங்களை அடைய 1,00,000 முறை முயலலாம். நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேற யாராலும் தடுக்க முடியாது. வெற்றியின் ரகசியம் உன்னில் நீ நம்பிக்கை வைத்து விடாமுயற்சி செய்வதுதான். 1000 முறை தோற்றாலும் மீண்டும் முயன்று பார். பிரச்சனைகளுக்கு தீர்வு அதை எதிர்கொள்வதுதான். விடாமுயற்சியுடன் செயல்பட வேண்டும்.